இவையெல்லாம் சத்தியம் சார்ந்தவை. உண்மைக்கு புறம்பாக பேசுகிற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் பாரதியை படித்தவன் அல்ல, பாரதியின் பாதையில் பயணிப்பவன். மடிந்தாலும் பொய் கூறேன் மானுடர்க்கே என்றவன் தான் பாரதி. நான் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இறங்கி ஒரு லயன்ஸ் கிளப் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக நான் செல்கிறேன். என்னை அழைத்துக் கொண்டு செல்வதற்கு ஒரு கிறித்துவ இளைஞர் வந்தார். அந்த கிறித்துவ இளைஞர் என்னோடு பேசிக்கொண்டே வந்தார். நான் அவரிடம் கேட்டேன், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்த பொழுது, மத்திய அமைச்சராக இருந்த பொழுது, உங்கள் தொகுதியை எப்படி அவர் பார்த்து 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 பராமரித்திருக்கிறார்? அவர் முயற்சி எடுக்காமல் இருந்திருந்தால் திருவனந்தபுரத்திலே இருந்து நாகர்கோவிலுக்கு நான் எத்தனையோ முறை வந்திருக்கிறேன். திருவனந்தபுரத்தில் விமானத்தில் இறங்கி அங்கிருந்து நாகர்கோவில் வருவதற்கு சில நேரங்களில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஆனால் எவ்வளவு விரைவாக திருவனந்தபுரத்திலே இருந்து 1 மணி நேரத்திற்குள் நாகர்கோவிலுக்கு வருகிறார் போல் அகன்ற சாலைகள், பாலங்கள், பார்க்குமிடம் என்றும் அந்த நாகர்கோவிலேயே வளர்ச்சியுற்ற ஒரு மிகப்பெரிய நகரமாக தன்னுடைய பதவி காலத்தில் மாற்றி காட்டிய மனிதனுக்கு நீங்கள் காட்டிய நன்றி இதுதானா என்று கேட்டேன். அந்த இளைஞர் சொன்னார், ஐயா மன்னிக்க வேண்டும், இது நடந்தது, ஐயா மன்னிக்க வேண்டும். உண்மையில் இதுவரையில் எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள். கிறித்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட இருந்திருக்கிறார்கள். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எவரும் சாதிக்காததை இந்த பொன் ராதாகிருஷ்ணன் தன் நாடாளுமன்ற பதவியை ஏற்றபோது சாதித்தது உண்மை. ஆனால் என்னையா செய்வது? சபை கூடி நாங்கள் முடிவெடுத்தோம், இவருக்கு வாக்களிக்க கூடாது. சபை கூடி முடிவெடுத்தது இவருக்கு வாக்களிக்க கூடாது என்றால் இந்த தேசம் எங்கே போகிறது? எங்கே போகிறது? நல்லவனை இனம் காணுவதற்கு கூட உங்களுக்கு மதம் தடையாக இருக்கும் என்றால் உண்மையில் நான் வருத்தப்படுகிறேன். நான் மிகவும் போற்றி மதிக்கக்கூடிய மனிதர் ஜே கிருஷ்ணமூர்த்தி, கிரேட் பிலாசபர், உலகம் மதித்த மிகப்பெரிய மனிதர். நான் விரும்பி விரும்பி வாசிக்கக்கூடிய மனிதர் ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஜே.கே. அவரிடத்தில் மிக அழகாக சொல்வார், பி எ கிரைஸ்ட், டோன்ட் பி எ கிறிஸ்டியன் என்பார். எவ்வளவு அர்த்த அடர்த்தி உள்ளது தெரியுமா? பி எ கிரைஸ்ட், யூ பி எ கிரைஸ்ட், பட் டோன்ட் பி எ கிறிஸ்டியன். கிறித்துவாக இரு, கிறித்துவனாக இருப்பதை விட அதுதான் முக்கியம் என்றார்.